சினிமாவுல நடிக்கிறதையே உயிர் மூச்சா கொண்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? 800 படம் நடிச்சுமே அங்கீகாரம் கிடைக்கல. இந்த லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விருப்பப்படுற ஆள் யார் தெரியுமா? நடிகர் சார்லி. நான் பெர்சனலா பார்த்து வியந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். நடிகர் சார்லி கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? காமெடியனா, குணச்சித்திர நடிகரா எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சிருக்காரு. நிறைய படத்துல இவர் நடிக்கும் போதே நமக்கே கண்ணீர் வர வைக்கிற அளவுக்குலாம் நடிச்சு கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல தமிழ் சினிமாவுல பொய்க்கால் குதிரை அப்படின்ற படத்தின் மூலமா தான் பாலச்சந்தர் அவர்களால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு சார்லி. அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய காமெடி ரோல்ஸ் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஒரு குணச்சித்திர நடிகரா மாறி இருக்காரு. இன்னைக்கு சார்லி நடிக்கக்கூடிய ஒவ்வொரு வேடங்களுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதனாலேயே இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்ற விருதையும் சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்ற விருதையும் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் பசுபதி. ஆரம்பத்துல ஒரு நாடக நடிகரா தான் இவரோட திறமையை இவர் காமிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஆரம்பத்துல இவருக்கு சினிமாவுல வாய்ப்புலாம் கிடையாது. எங்க ஒரு டிராமா பண்ணணும் அப்படின்னாலுமே மனுஷன் ஓடி ஓடி போய் பண்ணுவாராம். அதை வச்சுதான் அவர் சினிமாக்குள்ள வந்து ஒரு குணச்சித்திர நடிகராகவும் ஆரம்பத்தில் நிறைய படங்கள்ல வில்லனாவும் நடிச்சிருக்காரு. பசுபதிக்கு ஒரு டைம்ல நம்ம தமிழ் சினிமால மார்க்கெட் போய் எந்த ஒரு படங்களும் இல்லாம தான் இருந்தாரு. பட் மறுபடியும் ஒரு கம்பேக் எங்க வந்துச்சு தெரியுமா? சார்பட்டா பரம்பரையில ரங்கன்வாத்தியார் கேரக்டரை நம்மளால லைஃப் லாங் மறக்கவே முடியாது. மனுஷன் சும்மா பின்னி படல் எடுத்துட்டாரு. ஆனா ஆரம்பத்துல இருந்தே மனுஷன் நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. தூள், வெறுமாண்டி, வெடிகுண்டு முருகேசன், வெயில், பட்டாசு பாலு கேரக்டர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எவ்வளவு சூப்பரா இருக்கும். இவர் நம்ம தமிழ்ல மட்டும் கிடையாதுங்க, மலையாள படங்கள்லயும் நிறைய குணச்சித்திர கேரக்டர்கள் ஏற்று நடிச்சிருக்காரு. நடிகர் பசுபதிக்கு என்னைக்குமே நம்ம தமிழ் சினிமால தனி மரியாதை உண்டு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குரு சோமசுந்தரம். கண்டிப்பா இவரை நீங்க மறந்திருக்கவே மாட்டீங்க. அதுக்கு காரணம் ஜோக்கர் படம் தான். ஜோக்கர் படம் யாரெல்லாம் பாத்தீங்களோ கண்டிப்பா இவரோட ஃபேனா நீங்க மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாரு. இவர் நம்ம தமிழை தாண்டி மலையாளத்துல கொஞ்சம் அதிகமான படங்கள் பண்ணியிருக்காரு. அங்க குணச்சித்திர கேரக்டர்ல இவருக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருந்திருக்கு. நம்ம தமிழ்ல உங்களுக்கு அடையாளப்படுத்துற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பாண்டிய நாடு, ஜிகர் தண்டா, ஜோக்கர் இந்த 3 படத்துலயுமே மனுஷன் பின்னிருப்பாரு. அதுவும் ஜோக்கர்லாம் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, மொத்த படத்தையும் தனியால தாங்கி நிப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் இளவரசு. இவரை இளவரசுன்னு சொல்றதை விட நம்ம அமிதாப் மாமான்னு சொன்னா எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஒரு மனுஷனால ஒரு கேரக்டரை கொடுத்தா நல்லா நடிச்சு கொடுக்க முடியும், கரெக்டா? ஆனா இந்த மனுஷன் கிட்ட நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பரா நடிச்சு கொடுப்பாரு. கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமால 25 வருஷத்துக்கு மேல இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வில்லனா நடிச்சிருக்காரு, குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காரு, காமெடியனா நடிச்சிருக்காரு. எல்லாத்துலயுமே இவர் சக்சஸ் பார்த்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல பாரதி ராஜா இயக்கத்துல வெளிவந்த கடலோர கவிதை அப்படின்ற படத்துல சத்யராஜோட ஃப்ரெண்டா தான் இவர் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறமா இவர் ஏற்று நடிச்ச நிறைய படங்கள் இவருக்கு மிகப்பெரிய பெயரா வாங்கி கொடுத்திருக்கு. அதுலதான் குறிப்பா கலகலப்பு படத்தை சொல்லலாம்ல. அந்த படத்துல அமிதாப் மாமான்னு ஒரு கெட்ட போட்டுட்டு வருவார்ல, அப்பா பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம மாமா சரவணன். சரவணன் வந்து நம்ம தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்துல மனுஷன் ஒரு டைரக்டராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா சில படங்கள் ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு. இவர் ஏற்று நடிச்ச எல்லா கேரக்டருமே அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். ஆரம்பத்துல நிறைய கேரக்டர் பண்ணாலுமே பொண்டாட்டி ராஜ்யம் அப்படின்ற படத்துல ஹீரோவா வேற இவர் நடிச்சிருக்காரு. பட் அதுக்கப்புறமா சினிமாவுல சரிவர வாய்ப்பு கிடைக்காததுனாலதான் குணச்சித்திர கேரக்டர்கள் எடுத்து நடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த டைம்ல இவருக்கு பருத்திவீரன் படம் வருது. அந்த படத்துல இவரோட நடிப்பை பார்த்து நம்ம எவ்வளவு வியந்து போயிருப்போம். அதுக்கப்புறமா தான் குணச்சித்திர கேரக்டர்கள் எடுத்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் எம்.எஸ். பாஸ்கர். எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் நடிச்ச படங்களை வச்சு இவரை பாராட்டணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வீடியோ போதாது, ஒரு நாள் முழுக்க வேணும் அப்படின்னு சொல்லலாம். மனுஷன் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே இவரோட கேரக்டர் அவ்வளவு தத்ரூபமா தனியா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். 8 தோட்டக்கால் படம்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் பெர்சனலா ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் நம்ம தமிழ் சினிமால கொடுக்கலையோ. ஏன்னா ஒரு ஆஸ்கர் நாயகன் அளவுக்கு இவருக்கு டேலண்ட் இருக்கு. அந்த அளவுக்கு நடிப்புல பின்னிருவாரு. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனால கூட இவரோட நடிப்புக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.